பண்றது எதை சீரியஸா எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னு அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்ற. ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து அப்படியே மற்றவங்க சாப்பிட்றப்போ மற்றவங்க இது பண்ணுறப்போ இது மாதிரிலாம் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க பேசும்போது அது முழுசா கேட்டுட்டு பேசுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசுங்க. முளைச்சி இலைய விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா. உங்களோட ஆட்டிடியூடா என்னன்னு தெரியல. லைக் அந்த இந்த ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க. எங்க ஒண்ணு விடுங்க சார் ஓகே சார் அப்படிலாம் அதெல்லாம் ஒரு மாதிரி லைட்டா ப்ரோவோக்கிங்கா இருக்கு. ஸோ அது கேவலமா திட்டேன் மனசுல வச்சுக்காதீங்க சார். ஏதோ ஒன்று பேசும்போது நீங்க சொன்னீங்க, நீங்க ஒரு மாதிரி அதுவாகட்டும், இல்லை சம்டைம்ஸ் ஏன் 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 அப்படின்றா இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. அதுல உட்காந்து சிரிச்சிடும் இதான் இருக்கும். கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அழகா இருக்கலாமே, அவ்வளவுதான். நீ என்னதான் பேசு, நான் சொல்றதான் சொல்ல போறேன், நீ முடி நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆப்போசிட். ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படிதான்டா பேசுவேன். நீ பேசுறியா? பேசு, சரி ஓகே. அடுத்து அப்புறம் அவர் என்ன சொல்ல வர்றாரோ அது சொல்லிடுறாரு. சோ அவர் கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உடனே ஓகே 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 சரி 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 ஓகே பாய் தேங்க்யூ இதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. இதுவா இப்ப நானும் பேசணும், எனக்கும் ஒரு விஷயம் பேசணும், நானும் பேசலாமா இன்னொன்று பொறுப்பு அப்படி பண்ணக்கூடாது. அது மேனஸ் இல்லைன்னு உட்காந்து. சரி ஓகே அவங்க இதே தெரியாது. ஐயோ அப்பா சாமி, நான் மட்டும்தான் அப்படி கேமரா இருக்குன்னு கேமராட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். சரி நீங்க முடிங்க நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன இருக்குன்னா நீங்க முடிங்க சொல்றேன்னு நான் ஒன்று சொல்றேன் இல்ல, இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. ஏன்னா நான் முதல் வாரத்துலேருந்து 4ஆவது வாரம் வரைக்கும் மாறிட்டேங்கிறது நான் அப்பப்போ செக் பண்ணிட்டே வரேன். இப்போ உங்ககிட்டே அதை தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. நான் இதை எப்படி சொல்றது தெரியாம ரொம்ப நேரமா தவச்சுக்கிட்டு இருந்தேன். தக்க சமயத்துல காப்பாத்தி விட்டு இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. சவுண்ட் வந்து இந்த வாரம் அப்படியே டோட்டலா வேறனா பண்றது சொல்றியா? ஆமா அது ஏண்டா அருகிட்ட நாய்களா வெடிக்கிறீங்க, அப்புறம் என்ன அங்கே அடிக்கிறீங்க? அடுத்ததா வந்து உள்ளூர்ல இல்லாம வெளியூர்ல இருந்து நாங்க ஆட்டக்காரங்களை கூட்டு வர போறோம். மிஸ்டர் வி ப்ளீஸ். இந்த மாதிரி போன்ல பேசி அதுலயும் அந்த தவுலுகாரன் காதல் ஓடுற மாதிரி சொல்லல. கூடவே பிறந்தது என்னைக்கும் மாறாது. ஜிஜி ஜிஜி மேல வச்சு இந்த மரியாதையே போச்சுப்பா. நோ மிஸ்டர் காலிங். வீக்ல இருந்தது அவன் இல்ல. இந்த லாஸ்ட் வீக்ல வந்து என்னடா அவன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் சொன்னேன். நிறைய இங்க நடக்கிற கான்வர்சேஷன்ஸ்ல எல்லாத்துலயும் உங்க வாய்ஸ் கேக்குது. சோ அதுக்காக சுனிதா கொஞ்சம் பொறாமையா வேணுமா காக்கிட்டு போறான். உடச்சி நான் 2 வாரமா தொடர்ந்து வெசல் வாஷிங் பண்றீங்க, அதுவே ஒரு பெரிய எஃபர்ட்ஸ். அதுக்கு வீக் வந்து இவங்களோட ஒரு இருக்காங்கன்றதே தெரியலன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். தர்ஷிகா எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட முடிஞ்சா மோதிப்பார். ஐ சி யூ சீரியஸ்லி. நான் என்ன சொல்றேன்னா நீ பண்றது கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் இன்ட்ரஸ்டிங். தட்ஸ் ஆல். என்ன உளறுகிறாய்? ஆக்சுவலா உண்மையிலே இந்த அடுத்த அறிவிப்பு வரை நான் தான் நிறைய கத்துக்க போறேன். கத்துக்கிட்டா ஒஸ்ட் பிளேயர் பேசி அது எப்படி கோர்வையா கரெக்டா பேசுறியா? கோத்தூர். அப்புறம் அதுக்காக ஒருத்தன் பாதிக்கப்படுவான், அவனை வந்து நல்லா விளையாடலன்னு சொல்லுவியா? முதல்ல உனக்கு கொடுத்த வேலையை நல்லா பண்ண, அதான் நான் சொன்னேன். தெரியுமா? சாப்பிட்டு துடைக்கவா இல்ல இப்படியே பிளேட்டை வச்சுட்டு போய் துடைக்கவா? எவ்வளவு கொட்டி இருக்கு பாரு. குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாளா சாப்பிடாம? ஆமா அடைச்சு வச்சுட்டேன். ஏது அந்த பேச அவுட் ஆஃப் ஸ்டாப். உனக்கு தான் காதே கேட்கல. டேய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இந்த வாட்டி இதுல நிறைய வாங்கிட்டு நிறைய ட்ரிப் போய் நிறைய போட்டோ போடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. யாரும் முறைக்கிறா? இந்த இடத்துல நடந்த கேமை திரும்பவும் பார்க்கறதுக்கு நீங்க இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நீங்க அவன் கஷ்டம் அவனுக்காக தெரியும். இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா போ நீ வா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்குன்னா கேர்ள்ஸ் அணி ஜெயிக்கணும் இந்த சீசன். எனக்கு அது வேணும்.
விட்டு கொடுக்க கூடாது, எங்க விட்டு கொடுத்தா உனக்கு நல்லது, கொடுக்காட்டி எது நல்லதுன்னு எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அதை வச்சுதான் நான் பண்ண முடியும். திரிப்பா இருக்கு, நீங்க சண்டை போடணும்னு போடுறீங்க அப்படின்னு இருக்கு. ஆனா நிஜமாவே தான் நானும் நீயும் அப்படி பேசி அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா பண்றது, எது சீரியஸா எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்னு அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்ற மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? பண்ணது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நீ கேட்கணும்னு தோணுச்சு, நீ கேட்ட, அவ்வளவுதான். ஏதோ தோலுக்கு மேல வந்துட்டானே கையை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன்.